கண்மலையும் மேற்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமென். அமர்வோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் தேவனாக வெளிப்பட்டு மனிதர் பார்வையிலே தன்னுடைய சாயலை மனிதனுக்கு காண்பித்து அந்த சாயலாலே அவனுடைய சாயலையும் காண செய்து தேவ சாயல்படி மனிதனை உருவாக்கி இருக்கிறார் என்பதை அறிய செய்து கடவுளும் மனிதனும் எந்த வேற்றுமை வெறுப்புமின்றி வாழுகிற ஒரு ஏதேன் தோட்டத்தில் குடும்பத்தை உருவாக்கினார். குடும்பம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசு. அது உலகத்தோடு முடிவடைவது அல்ல, நீடிய அன்புடையது என்ற தலைப்பு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினுடைய முக்கியமானது அன்பு. அந்த அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை உலகம் மிக சீக்கிரமாய் தேடி சென்று கொண்டிருக்கிறது. அன்பை இழந்து வாழுகிற குடும்பங்கள், அன்பே இல்லாத வாழ்கிற குடும்பங்களும் பெருகி இருக்கிறது. குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆகும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வரிசையாக அவர் எழுதுகிறார். கடைசி காலத்தை குறித்து, கிறிஸ்து வருகிறதற்கான அடையாளத்தில் அன்பை குறித்து சொல்லுகிற இடத்துல ஃபேமிலியை டச் பண்ணியிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து வருகிற 7 அடையாளங்களில் ஒன்று இந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை எழுதியிருக்கிறார்கள் வேத பண்டிதர்கள். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று நீங்கள் வாசிப்பீர்களானால், கடைசி நாட்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் பிசாசின் உபதேசங்களுக்கும் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் இடம் கொடுப்பார்கள். தங்கள் குடும்பங்களில், சபைகளில் பிசாசின் உபதேசங்கள், வஞ்சிக்கிற ஆவிகள், இந்த ரெண்டுக்கும் இடம் கொடுப்பார்கள். இன்னைக்கு தான் நடந்துட்டு. அப்படி இடம் கொடுக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. விவாகம் பண்ணாதிருக்கவும். நாம் இருவர் நமக்கு ஏன் சொல்லுங்க? நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர். லிவிங் டுகெதர். நீனு நானும் கல்யாணம் கட்டாமே சேர்ந்து வாழ்வோம். ஃபாரினில் முழுசும் முடிஞ்சிச்சு. கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறவங்க பெருகிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க ஒரே வீட்டில். நாளைக்கு நானா பார்த்துக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. அன்றைக்கி இந்த தலைப்பு, அதனால் நேரம் எடுத்து சிரம் எடுத்து அதை உட்காந்து பார்த்தேன். இந்த தலைப்பு லிவிங் டுகெதர் சரியா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா, லிவிங் டுகெதரில் வாழுகிற தம்பி, தங்கச்சி, அவங்க அம்மா அப்பா. என்னை ரொம்ப ஷாக்கானது அதான். லிவிங் டுகெதரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பியும் தங்கச்சும் அவங்க அம்மாவும் அப்பாவும் உள்ளே இருக்கணும். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். எனக்கு அதை கோபிநாத்தில் நான் உட்காந்து ரொம்ப ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த உலகம் அழிய போகுதுங்கிறதுக்கான நல்ல சாட்சி அந்த பகுதி, அந்த சம்பவத்தில் நடந்துச்சு. அப்போ அவர் முதல் கேள்வியை திருப்பினது லிவிங் டுகெதர்கிட்ட. குடும்பமாக வாழ்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. அந்த லிவிங் டுகெதர்கிட்ட கேட்ட ஒரு தங்கச்சி எழுப்பி சொன்னால், நானும் இவரும் ஒரே ரூமில் சேர்ந்து வாழ்ந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விரும்பினால் திருமணம் பண்ணுவோம், விரும்பாவிட்டால் கலத்தி விட்டுருவோம்னா. முதல் கொஸ்டின் அதான். உடனே அந்த அம்மா அப்பாவை எழுப்பினார். கோபிநாத் அண்ணன் எழுப்புங்க அப்படின்னு சொன்னார். உங்கள் விருப்பம் என்ன? நாங்கள் இதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க.
எனக்கு கொஞ்ச நேரம் அமைதியே இல்லை. என்னடா ஒரு தாய் தகப்பன் தான் பெண் பிள்ளைய ஒரு வாலிபனோட ஒரு ரூமில் வாழ்கிறதுக்கு எப்படி சம்மதிக்கிறா அப்படின்னு நான் பல நாட்கள் இதற்கான விடையை தேடினேன். போன வாரம் எனக்கு இந்த விடை கிடச்சி. கேட்டேன் ஒருத்தட்ட, என்னப்பா இதுக்கு பிரச்சனை என்னென்ன? ஆனால் அந்த தம்பி சம்பாத்தியத்தில் பாதி அங்கே கொடுத்துட்றான். லிவிங் டூதரில் நடக்கிற ஒரு பெரிய கொடுமை என்னது? இன்னும் சத்தமே வரமாட்டேங்குது. பெண் வீட்டுக்காரனுக்கு என்ன போய்கிட்டு இருக்கு? எனக்கு போன வாரம் தான் இதுக்கு ஆன்சர் கிடைச்சி. நான் முந்தானத்து ராத்திரி கூட ஒரு ஊழியக்காரன் இதை பேசிக்கிட்டு இருந்தேன். டேய், இழிச்ச வாயனை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டேன். லிவிங் டூதரில் வாழ்கிற நிறைய பேர் இழிச்ச வாயனாக இருக்கான் அப்படின்னு. என்னுடைய வாழ்நாளில் என் கற்பையும் இழந்து விட்டு கணவன் என்ற உறவு கொடுக்காதவனோடு உறவு கொண்டு நான் விவாகம் பண்ணாதிருப்பேன் என்று சொல்லுகிற நாட்கள் 1 தீமோத்தேயு 4:2 நடக்க ஆரம்பித்து விட்டது. நன்று அறிந்து கொள்ளுங்க. சென்னையில் கணக்கத்த பேர் இருக்காங்க, பெங்களூரில் எக்கச்சக்கமான, ஹைதராபாத், இது அத்தனையும் ஐடியில் தான் ஆரம்பிக்கின்றான். கல்யாணம் வேண்டாம், நாங்கள் சேர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? மனிதன் தனிமையாக இருப்பது, சத்தமோடு சொல்லணும், சத்தமோடு சொல்லணும், உங்களுக்கு நல்லதல்லன்னு சொன்னது நீங்களா கடவுளா? நான் ஏன் இதை அழுத்துறேன் தெரியுமா? நான் தனியாக வாழ்றது எனக்கு சேஃப் அல்ல. நல்லதல்லன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு பாதுகாப்பு அல்ல. எனக்கு பாதுகாப்பே கிடையாது. நான் தனியாக வாழ்வதனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சேஃப்டி நான் இழக்கிறேன். அதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு, அன்னகர்களாய் அழைக்கப்பட்டால் ஒழிய அவர்களால் வாழ முடியாது. இவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறாரு. கடவுள் மனிதனை படைத்தவர் சொல்றாரு, உனக்கு யார்டா வேணும்? உனக்கு ஒரு பெண்ணு லேடி வேணும்ன்றாரு. நம்மால் என்ன சொல்றான்? வாடாயா. அப்படி வேணும்னாலும் கணவன் மனைவியாக வாழ மாட்டோம். என்ன, இது ரொம்ப கொடுமையான ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டோம். கல்யாணம்லாம் நடக்குமாங்கிறது ஒருத்தன் எழுதியிருக்கான். அம்மி எப்படி எக்ஸிபிஷனுக்கு வரப்போதோ, உரல் எப்படி எக்ஸிபிஷனுக்கு வரப்போதோ. நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? கொஞ்ச நாளத்தில் அம்மி எங்கே தான் இருக்கும்? நான் சொல்லுவேன் என் பேத்திக்கிட்ட, எங்கள் அம்மா இதில் தான் நினச்சதாங்கடா. என் பேத்தி என்ன சொல்லுவான்னு நினைக்கிங்க? முட்டா போய் உள்ளே அப்படி டர்ன்னு போட்டால் அரைக்க தெரில, உடம்பு நினச்சிருக்காங்க, வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் சொல்லுவேன், அதனால தான் அவங்க 74 வயசு வரைக்கும் ஹார்ட் அட்டாக் இல்லாமல் இருந்தாங்க. வாயா, நான் சொல்கிறது புரியுதா? அதை மாதிரி கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாளில் எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்தால் எல்லாரும் நின்று பார்ப்போமா? என்ன நடக்கு சொல்லுங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் கல்யாணம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? இங்கிலாந்தில் கல்யாண ஆராதனை நடத்துறது இல்லை, மேக்சிமம் குறைஞ்சிச்சு. ஜெர்மனில் இல்லை. ஆண்டவர் என்ன எழுதியிருக்கிறார்? திருமணம் என்பது நிலையான அன்பை உடையது. அன்பு வந்துட்டு போகும், ஆனால் நிலையா இருக்கணும். அதனால தான் அன்னைக்கு பாடினாங்க, ஊடலும் கூடலும். அன்பின் நிறைவு என்னது? ஊடல், அப்புறம் கூடுதல். ஊடல் இல்லாமல் அன்பு வளராது. ஊடல் இருந்தால் தான் அன்பு வளரும். ஊடல் இல்லைன்னா அன்பே வளராது. அன்புக்கு அடையாளமே என்ன? புரிந்து கொள்ளாமை. புரிந்து கொள்ளவே முடியாது. அன்புக்கு அடையாளம் என்ன? ஏற்றுக்கொள்ளாமை. முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. என் கணவன் செய்கிறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, என் மனைவி செய்கிறதை என்னால் முதல்ல புரிந்து கொள்ள முடியல, ரெண்டாவது ஏற்றுக்கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்புறம் என்ன நடக்கு? இந்த ரெண்டையும் உட்கார்ந்து
நிதானிக்கிற நிலை வரும்போது தான் அவர் செய்தது சரி தவறு என்ற முடிவு வருகிறது. இந்த 2 பேரும் யாராய் மாறுகிறார்கள் என்று ஒருவர் எழுதுகிறார். இந்த 2 பேரும் யாராய் மாறுகிறார்கள்? நியாயாதிபதியாக. கணவனும் மனைவி யாரா மாறுறாங்களா? ஒரு ஜட்ஜை போல மாறுறாங்களா? நீங்க செய்தது தப்புன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சரியாதான் செய்தீங்க, பரவாயில்ல, எனக்கு முதல்ல புரியல, இப்போ புரிஞ்சுட்டு நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஐயா புரிஞ்சுக்கிட்டாங்க, நீங்கள் செய்தது சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்களாம்? யூ ஆர் ராங், நீங்கள் தப்பண்டிங்க, அதனால் உங்களை மாற்றிக்கோங்க, நான் உங்களோட தான் வாழ போகிறேன், ஆனால் உங்கள் தப்பை சொல்லணும். சரி, ரைட். இப்போ ஒருத்தர் புரிந்து கொண்டார். யார? மனைவியை. நான் செய்தது தப்புன்னு கரெக்டாக எனக்கு சொல்லி கொடுத்தா ஐ அக்செப்ட், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். தவறு செய்யும்போது மீதி 4 காரியம் நடக்கணும். சரின்னு சொல்லும்போது தேங்க்ஸோடு விட்டுடலாம், இல்லைன்னா அது கூட சொல்லாமல் விட்டுடலாம். ஆனால் தப்பு பண்ண ஒருத்தரை நீங்கள் திருப்பும் போது அதுக்கப்புறம் 4 காரியம் நடக்கணும். அதில் ஒன்று என்னதுன்னா, நான் என்னை உணர்ந்து கொள்வது, என் மனைவியை உயர்த்தி பேசுவது, அல்லது குற்றத்தை உணர்த்தின அவர்களுக்கு நன்றி சொல்லுவது, அவர்களை மனதார ஏற்றுக்கொள்வது. இதுதான் அன்பின் அடையாளம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வீட்டுக்குள்ள டெய்லி நடக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கூட நடக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எங்கே போயிடக்கூடாது? செவருக்கு வெளியே போயிடக்கூடாது. செவருக்கு வெளியே போனால் என்ன ஆயிரும்? பஞ்சாயத்து ஆயிரும். நீங்கள் நீதிபதியாக இருக்க மாட்டீங்க. நீதிபதி யாரா மாறிடுவா? ஹலோ, யாரா மாறிடுவா? வெளியிருந்து வர்ற ஆள். செல்போனுக்கு போயிடக்கூடாது. இப்போ முந்தியாவது செவரு தாண்டி போகணும். இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போட்டோ எடுத்து எங்கே அனுப்பி விட்டுருதா? அம்மாவுக்கு அனுப்பி விட்டுருதா? முடிஞ்சு போச்சு. ஜட்ஜ்மெண்ட் மாறிடும். உங்களுக்கு நீங்களே நீதிபதி. உங்களுக்கு நீதிபதி மாற்றினீங்களா அன்பை இழந்துருவீங்க, அன்பை இழந்துருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் அழகாக ஆண்டவர் வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த அன்பில் நிலைச்சு நிற்க முடியுமா அப்படின்னு இன்னைக்குள்ள சந்ததிட்ட கேட்டால் அவன் சொல்கிறான், அண்ணே இவ்வளோலாம் வச்சு வாழ முடியாதுன்றான். ஏடா தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன்றான். இல்லை உங்கள் ஐயாவும் சொத்தெல்லாம் விற்று உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, ஒரு வீட்டை வச்சுருந்தாரு, அந்த வீட்டையும் விற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, எதுக்கு நீ வாழ்கிறதுக்கு தானே? அவர் செய்த முட்டாள்தனமான ஒரு செயல் எதுதான்? இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுங்க. அவன் வந்து உட்காந்துக்கிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு பிள்ளை வச்சுருக்கான், என்ன 100 பவுன் போடுறான். 100 பவுன் போட்டு கல்யாணம் முடித்து திரும்ப எங்கே தான் அலைதான்? கோர்ட்டுக்கு அலைதான். நான் சொல்கிறது புரிதான் புரியலையா? எதை இழந்தோம்? அன்பை இழந்தோம். யார்கிட்ட இழந்தோம்? என்னில் இழந்தேன். என் கணவனிடத்தில் இழக்கவில்லை, என் மனைவியினிடத்தில் நான் அன்பை இழக்கவில்லை, என்னில் காணப்பட வேண்டிய அன்பை நான் எனக்குள் இழந்தேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் 1 யோவான்ல, தேவன் அன்பாகவே, சத்தம் போட்டு சொல்லணும், அவர் எப்படிதான் இருக்காரு? அன்பாகவே இருக்கிறார். மோசேட்ட சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்று நாமமுடையவர் என்னை அனுப்பினார்னு போய் சொல்லுன்னு சொன்னார் மோசேட்ட, யாத்திரா 3ஆம் அதிகாரத்தில். ஆனா யோவான்ல வரும்போது சொல்றார், நான் அன்பா இருக்கிறேன். அன்பா இருக்கிறேன். சூப்பரா சொல்றோம்ல. ஆண்டவர் எப்படி இருக்காரு? சத்தம் போட்டு சொல்லுங்க, எங்க இருக்காரு? இதுதான் பிரச்சனை. தேவன் ஆலயத்தில் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அன்பா இருக்கிறாரா? இங்க அன்பா தானே இருக்காரு. ஆலயம் யாரு? கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அது என்ன வாசமாயிராருன்னு என்ன அர்த்தம்? ஒரு காலம் இங்க குடியிருந்தார், இப்ப குடியிருக்க மாட்டார். நம்ம வந்தாதான் வெளியே வருவார். இப்ப கூடி வருகிற இடத்தில் வருகிறவர். நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? ஆனா எங்க நிலையா உட்கார்ந்துட்டு இருக்காரு?
மனிதனுக்குள். இப்ப தேவன் அன்பா எங்க இருக்காரு? சத்தமே வராத. தேவன் அன்பா இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். எங்கேயா இருக்காரு? எங்கேயா இருக்காரு? சத்தமே வர மாட்டேங்குது. எங்க கடவுள் அன்பா இருக்கிறார். இயேசுவை போல அன்புள்ளவங்க யாருமே இல்லை. இப்படி சொல்றவங்களாம் பெருகிட்டு இருக்காங்க. ஆனா எங்கங்க இருக்காரு? அவர் எங்கதான் இருக்க விரும்புறாரு? கோயில் இல்ல, எனக்குள். எனக்குள் என்ன? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றினார். அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு என்னை வல்லமையாக்கி விடும். அந்த ஆவி என்னை நிரப்பி விடும். அந்த ஆவி என்னை அக்னியாக்கி விடும். அந்த ஆவி எழுப்புதலை தந்து விடும். இப்போ கோமளி பேல சொல்லிட்டாலுதான். ஆனா அங்க பரிசுத்த ஆவிக்கு விளக்கமே என்ன சொல்லிருக்கு தெரியுமா? அன்பை உங்கள் உள்ளங்களில் ஊற்றினார். ஊற்றினதுனால என்ன வராது? ஷேம், வெட்கம் வராது. கணவனும் மனைவி சண்டை போட்டுட்டு கோர்ட்ல போய் நிற்காது. இதைத்தான் அதுல எழுதுறான். அன்பு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல பைபிளை படிச்சு. உங்கள் சரீரமானது, நீங்கள் தேவனால, உங்கள் சரீரம் யாரால பெற்றது? உங்க அப்பா அம்மாவும் கூடி வாழ்ந்ததுனால சரீரம் வரல. நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய சரீரம் எது? எனக்குள் தங்கி இருக்கிற, எனக்குள் தங்கி இருக்கிறார் ஒருத்தர். அவருடைய ஆலயம் தான் இந்த சரீரம். எதன் மூலமா தங்கி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். அந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அன்பின் பூரணர். அன்பின் பூரணர். நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை லைட்டா அன்பை டச் பண்ணேன். அன்பு நிரம்பி நின்றுட்டுனா முடிஞ்சிடும். ஆனா நிரம்பி என்ன செய்யிட்டே இருக்கும்? வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதான் இயேசு. இப்ப அந்த அன்புள்ளவர் நம்மகிட்ட இருக்காரா? இன்னைக்கு தலைப்பு அன்பு தான். அன்பு இருக்கா? சத்தமே வரமாட்டேங்க. இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. விசுவாசம் இருக்கு, வல்லமை இருக்கு, அக்னி இருக்கு, ஜெபம் இருக்கு, பூன்னு போடுற சத்தம் இருக்கு. நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் ஜெபம் பண்ணனா அது நடக்கும் இது நடக்குன்னு பொண்டாட்டியை டைவர்ட்ஸ் பண்ண பிரசங்க யாரு? தமிழ்நாட்டில் 20% தாண்டிட்டு இருக்கான். போதகர்கள் அதுக்கு மேல உட்கார்ந்துருக்கான்னு கணக்கு வந்துகிட்டே இருக்கு. நன்றா புரிந்துக்கோங்க சொல்லிட்டேன். மனைவியை வேண்டான்னு சொல்றவன் திருச்சபைக்கு உள்ளே வரக்கூடாது. திருச்சபைக்குள்ள இடமே கிடையாது அவங்களுக்கு. காலப்போக்கில் நம்ம மாறினோம்னா கிறிஸ்து வெளியேறுவார். இது யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க துணிஞ்சீங்கன்னா, பாவம் வந்துச்சுன்னா பாவத்தினுடைய விளைவு கிறிஸ்து உங்களை விட்டு விலகுவார். அதை தான் அவர் ஆதியாகமத்தில் முதல்ல எழுதி கொடுத்தாரு. 2 பேரும் பாவம் செய்யிட்டீங்களா? ரைட், கெட் அவுட் த கார்டன். யாரோட சேர்ந்து போனாங்க தெரியுமா? பேயோடு சேர்ந்து போனாங்க. சேர்ந்து போது ஆதாமு ஏவாளும் போகல. கூட யாரும் போனா சொல்லுங்க? டெவில். டெவில். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் நெற்றியின் வேர்வை நிலத்தில் விழ. அதுக்கு விளக்கம் தெரியுமா? நான் 2 நாள் உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் இதுக்கு என்ன விளக்கம்? எனக்கு அழகாக ஆண்டவர் விளக்குனார். நான் ஆப்பிள் பழம் உண்டா கிடவுதுன்னு சொன்னேன், உண்டாயிட்டு. ஆரஞ்சு பழம் உண்டா கிடவுதுன்னு உண்டாயிட்டு. பலாப்பழம் உண்டா கிடவுதுன்னு சொன்னேன், உண்டாயிட்டு. அதை தண்ணி பாய்க்கிறதுக்கு 3 நதியை உள்ளே விட்டேன் ஏதேனில். அது தண்ணி பாய்ச்சிச்சு, அழகாக செழிப்பாக இருந்துச்சுடா. நதி ஓரமாக ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. 3 நதி உள்ளே ஓடிச்சு. புரியுதா?
அப்படி பண்ணிட்டேன். இவன் பாவம் செய்தவன இவனை அடித்து எங்கே பற்றிட்டேன் சொல்லுங்க? தோட்டத்தை விட்டு வெளியே பற்றிட்டேன். இப்போ ஆரஞ்சு செடி யார் ஊனணும்? இதெல்லாம் சிந்திச்சா பைத்தியம் பிடிச்சிரும். நீ யாரோ ஊனி வச்சத உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. உனக்கு வேலை என்ன? தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். எதுக்கு? யார்கிட்ட இருந்து காக்கணும்? ஆட்டை திருத்த முடியாது. அவர் அன்னைக்கே சொல்லிட்டார், ஆட்டை என்னால் திருத்த முடியாது. ஆடு எதை தான் திங்கும்? நீ வச்சிருக்கிற செடியை தான் திங்கும். அதை நீ தான் பாதுகாத்துக்கிடணும். இப்போ யோசிங்க, பிடிச்சி எங்கே தள்ளி விட்டாரு? வெளியே. இப்போ நம்மளால தான் என்ன பண்ணணும்? சத்தம் போட்டு சொல்லுங்க. சரி, இப்போ 4 ஆப்பிள் பழம் நட்டிட்டான், புரியுதா? ஆரஞ்சு பழம் நட்டிட்டான், எல்லா மரமும் நட்டிட்டான். நட்டிட்டு தண்ணி கேட்க போகிறான். ஆடு அங்கேருந்து வருது. பாதுகாக்கிறது யார் வேலை? நான் இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? இவன் என்ன செய்தா தோட்டத்தில்? அதான் நீ பார்த்துக்க, நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? சாத்தான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் அங்கே போய் கதை அடிச்சுக்கிட்டு இருந்தா, விளங்காமல் போச்சு. ஆனால் இங்கே ஆதாம் என்ன சொல்லியிருப்பான்? காலை ஒடிச்சு போடுன்னு பார்த்துக்க. ஆப்பிள் பழத்துங்கன்னா என்ன செய்? சத்தம் போட்டு சொல்லுங்க. சத்தமே வரமாட்டேக்கு. எனக்கு அன்னைக்கு தான் விளங்கி, ஓஹோ, நெற்றியின் வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு சாப்பிடுவாய் நீனு உன் பெஞ்சாதி மாட்டிக்கிடுவீங்கடா. நான் சும்மா தந்த பழம் இப்போ உழைச்சாதான் வரும். இப்ப என்ன வரணும்? அன்பு வரணும். சண்டை வருமா? சத்தம் வர மாட்டேங்கி. எங்க ஆதாம் எவளுக்கு சண்டை வந்திருக்குமா? வந்திருக்காதா? கொஞ்சம் கவனிக்கணும். ஆதாமுக்கு எவளுக்கு சண்டை வந்திருக்குமா? வராதா? வந்திருக்குமா? வந்திருக்காதா? ஏய், நான் தண்ணி ஊற்ற போறேன், நீ தண்ணி ஊற்ற அப்படின்னு சொன்னா எனக்கு முடியாதியா, என்ன இந்த அநியாயம் பண்ணுதா? அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன புரிந்து கொள்ளாமை குடும்பத்துக்குள்ள வந்ததுக்கு காரணம் சின், பாவம். இதைத்தான் சிலுவையில் அன்பினால் அவர் ஜெயிச்சு அந்த அன்புக்குள்ள நம்ம கூட இருக்கிறார். இப்போ இந்த அன்பை எப்படி தாக்கு பிடிக்கிறதுன்னு தான் நான் எடுத்தேன். யோவான் எழுதின சுவிசேஷம் நான் வாசிக்க பகுதியை எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப ஆழமாக அதில் ஒரு 3 காரியத்தை தியானம் பண்ணும்போது ஆழமாய் கற்றுக்கொண்டேன். யோவான் எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. நான் சுவிசேஷ பாடமாய் வாசித்த பகுதி. இதில் என்னையா அப்படி இருக்கு? நான் இதை எப்படி ஒரு 50 நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் போன வாரம் வியாழக்கிழமை உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது உனக்கு குடும்பங்கிற தலைப்பில் இதை எடுனார். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வந்துருச்சு. இப்போ இயேசு வீட்டுக்கு வராரு. யார் வீட்டுக்கு? சத்தம் போட்டு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கா? இயேசு வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமா இருக்குமா? யாருக்கெல்லாம் இயேசு வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமா இருக்கும்? அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். சும்மா கையை வைத்துட்டு அல்லையில வேண்டிருக்கப்பா. இயேசு வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமா இருக்கும். இங்கே சண்டை தான் வந்துச்சு. இயேசு வீட்டுக்கு வந்துட்டார். கூட்டு வந்தது யாரு? மார்த்தாள், புரியுதா? உள்ள வந்தாரு. உள்ள வந்தானே அவர் அப்படி பார்த்தாரு. கூட எத்தனை பேர் வந்தாங்க? 12. அப்போ உள்ள எத்தனை பேர் வந்துட்டாங்க? 13 பேர் வந்துட்டாங்க. உள்ள எத்தனை இருக்கு? 2 இருக்கிற மாதிரி இருக்கா? நான் 3 இருக்கு, இல்லாட்ட 4 இருக்குன்றாங்க. 3 கண்டிப்பாக இருக்குங்க. லாசர் உள்ளதான் இருந்தாங்க. அவன் சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு வரலன்றாங்க. புரியுதா? இப்போ 16 பேர்னு வச்சுக்கோங்க. மரியாள் உள்ள உட்காந்தா. மரியாள் பார்த்தா. வந்த உடனே அந்த காலத்தில் பாட்டு இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. நம்மால் என்ன பண்ணாரு சொல்லுங்க? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்? அவர் வந்த நோக்கம் என்ன? வேக்கம் கடவுள்னு வெளிப்படுத்துகிற நோக்கம் தான். அவர் தான் நிலையிலிருந்து கீழே இறங்கவே மாட்டார். அவர் திடீர்னு ஆள் வந்துட்டா சேரும் போட மாட்டார், மைக்கும் வைக்க மாட்டார், சோறும் பொங்கி தர மாட்டார். அவர் பாட்டுக்கு 3 நாள் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? இன்னும் ஒரு படியை பாக்கிய பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் தான், நான் பைபிளில் பார்க்குறேன், அவர் தான் நிலையை விட்டு விலகினதான் நான் ஒரு இடத்துலையும் பார்க்கல. நமக்கு கோபம் வருது. ஐயரோட வந்து வேதத்தை ரொம்ப பேசுகிறாருன்றான். எனக்கு வேலை தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ பேச்சு நீடிக்கிட்டே இருக்கு. ஒருத்தி அடுப்பாக்குறதுக்குள்ள மாட்டிக்கிட்டா கிச்சனில். அவன் என்ன நினைக்கா? நான் தான் கூட்டிகிட்டு வந்து இவளுக்கு என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். இப்போ அவள் செய்கிறது சரியா தப்பா?
பொம்பளாள்கிட்ட தான் கேட்கணும். அங்கே கேட்டால் வில்லங்க காய்ப்போம், இங்கே தான் கேட்கணும். இங்கே மார்த்தாள் ஆண்டவருக்கு திராட்சை ரசம் கொடுக்குறேன்னு சொன்னது சரியா தப்பா? சண்டே இல்லை தானே வருது. சரியா தப்பா? சரியா? சரியா? சரின்னா நீங்கள் 100% ஃபெயில். ஏன் தெரியுமா? வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியாமல் வண்டி ஓட்டக்கூடாது. உங்கள் உபசரிப்பு வந்திருக்கிறவருக்கு தானே தவிர, இப்போ வந்து உங்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு நீதிபதி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. நீங்கள் காப்பி குடிப்பீங்களா, பிரச்சனையை பேசுவீங்களா? சத்தம் வராத. நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதெல்லாம் என்ன இருக்குங்க. நான் சில உபவாச ஜபம் நடத்தும் போது சில பொம்பளைகள் பாதியில் எழும்பி அந்த அடுப்பாங்கரைக்கு போடுவேன். நான் ஒரு நாள் ஒரு ஐரோல்கிட்ட சொன்னேன், யோ அது என்னவே ஜெபத்தில் பாதி அண்ணே மார்த்தாள்கள் வேணும்னாரு. என்னாலும் சண்டையாக தான் இருக்கும், ஒழுங்காக திருத்திக்கவும் சபைன்னு சொல்லிட்டு அமடு போயிட்டேன். நான் இந்த மார்த்தாள் அங்கே சேர்ந்தாலே சண்டை தான் வரும், பார்த்துக்கிட்டேன். நான் அவர் உடனே பார்த்தாரு, என்னென்ன எப்படி சொல்கிறேன்னாரு. ஆமாம், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ புரிந்து கொள்வது என்ன? கவலை மரியாள்கிட்ட இருந்துச்சா இல்லையா? சத்தமாக வரமாட்டேக்கு இருந்துச்சு. என்ன அங்கே என்ன இல்லை, நான் திங்க் பண்ணேன். காலையில் எழுப்பி உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படி திங்க் பண்ணேன். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு திராட்சை பழம் எடுத்து ஜூஸ் கொடுக்குன்னு நினைக்கா, பழத்தை பார்க்கா இவர் திடீர்னு உள்ள நுழைஞ்சிட்டாரு. இப்போ அங்கே குறையாதான் இருக்கு. எத்தனை பேர் காணாது? 16 பேர் காணாது. போய் என்ன செய்யணும் சொல்லுங்க? பழத்தை பறிக்கணும். யாரை கூப்பிட ட்ரை பண்றா? சத்தமே வரமாட்டேங்கி. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. பைபிள யாரை கூப்பிட ட்ரை பண்றா? மரியாள கூப்பிட முடியாது. அங்க இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு? மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு அப்படிங்காரு. இப்ப எங்களுக்கு பயமா இருக்கு. கூப்பிட்டாலே இல்லைங்க, கூப்பிடம்னாலே நமக்கு ஒரு வசனம் வருது. அவர் பிரசங்கத்தை நிப்பாட்ட மாட்டாருங்க. அவர் ரொம்ப கடினமான ஆளு. நீங்க அவர்கிட்ட பழகல தான், இயேசு கிறிஸ்துவிட்ட பழகி பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ராத்திரி 12 மணிக்கு எழும்பி, ஏய் ஜெயக்குமார் எலும்பு அப்படிப்பாரு. என்ன ஆண்டவரே, நாளை உனக்கு கல்யாணம் இல்லை? ஆமாம். இப்போ முழங்கால் போடுறியா? நான் உன்ட்ட ஒரு 12 மணி நேரம் பேசணும் பாரு. நிலைமை என்ன ஆகும்? பேசவே முடியாது. டோன்ட் டாக். ப்ராக்டிக்கலே இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். உட்காந்து கதவை பூட்டி ஜோம் பண்ண அப்படிம்பாரு. சரி ஆண்டவரே, அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. ஏன்? எனக்கு என்ன தெரியும் தெரியுமா? என் பெஞ்சாதிட்ட எப்போ வேணாலும் பேசிக்கலாம், யார்கிட்ட பேசுறது கஷ்டம். சத்தம் வர மாட்டேங்கி. நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன தெரியுமா? என் மனைவிட்ட என்ன சொன்ன தெரியுமா? உபவாசம் ஜபன்னா டோன்ட் டச், என்னை தாண்டி தூர போயிடணும். எனக்கு இது கிடைக்காத நேரம், எனக்கு இது கிடைக்காத நேரம். என்ன 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தை அதான் சொல்லியிருக்கான். உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை வராமல். உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் கணவன் மனைவிக்குள்ள தடை வரக்கூடாது. என்ன மனைவி வேண்டான்னு சொன்னா கடவுளை விட்டுறணும். அங்க அதான் எழுதியிருக்கான். உங்களுக்கு கிடைச்சிருக்க மனைவி யாருன்னு எழுதுறான். புரிஞ்சுக்கிட்டா? வாசிக்க பாப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்க இப்போ நீர் போய் கடவுள்கிட்டலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்குள்ள யார் வந்துட்டா? டெவில். கணவன் மனைவியுள்ள உறவுல அன்பு நீடிக்க முடியாதுக்கு என்ன காரணம்? ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், பரவு பார்த்துக்கலாம். இன்னைக்கு கல்யாண நாளை போய் நம்ம அப்படியே வெளியே கொண்டாடிட்டு வருவோம். என்ன கொடைக்கானலுக்கு போவோம்னு சொன்னான்னு வையி, உள்ள ஒருத்தர் நுழைஞ்சிட்டான். யாரு? டெவில். எவ்வளவு அழகா எழுதியிருக்கு பைபிள். உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் கணவன் மனைவிக்குள்ள தடை வரக்கூடாது. கடினமான வார்த்தைகள்.
நீங்க சம்மதித்தால் அண்டி புருஷன் உபவாசம் இருக்கக்கூடாது, மனைவி உபவாசம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இதுல கண்ணீர் வடிக்காங்க தெரியுமா? இதான் அங்க நடந்துச்சு. மரியாதை கூப்பிட முடியல, மரியாதை கூப்பிடணும் ட்ரை பண்றா, முடியல. திரும்ப ஓடி போய் ட்ரை பண்றா, காணாது. பாத்திரம் தேடுறா, காணல. ஒண்ணுமே காண மாட்டேங்கல, ஒண்ணுமே காண வந்து. இப்ப அவளுக்குள்ள வந்ததுதான் டென்ஷன். உள்ள யார் இருக்கா? உள்ள யார் இருக்கா? சத்தம் போட்டு சொல்லணும். உள்ள யார் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கா? சத்தம் போட்டு சொல்லுங்க. ஏசு எங்க இருக்காரு? நான் இது ஏன் அழுத்துறேன்னு தெரியாம வண்டி ஓட்டாதீங்க. என்ன, நான் தியானம் பண்ணும்போது எனக்கு எதை அழுத்த சொன்னாலும் அதை அழுத்துவேன். இப்ப ஏசு உங்க வெரண்டாவில் இருக்காரு, நீங்க எங்க இருக்கிய? இப்படி சொன்னா வழங்கிறோம். ஏசு உங்க வெரண்டாவில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க எங்க இருக்கிய? மார்த்தாள் எங்க இருக்கா? உள்ளதை சொல்லணும். கிச்சன்ல இருக்கா? டென்ஷன் ஆனது யாரு? எங்க டென்ஷன் ஆனது யாரு? ஏசு எங்க இல்ல? ஏசு இருக்கிற இடத்துல மார்த்தாள் இல்ல. ஏசு இருக்கிற இடத்துல மார்த்தாள் இல்ல. நீ வீட்டுல நல்ல பெஞ்சாதி நல்ல புருஷன் பேர் வாங்கி இருக்கலாம், உன் கூட ஏசு இருக்காரா? மனம் திரும்பி இருக்கியா? பாவம் செய்யாம ஆள்றியா? உன் பிள்ளைக்கு நீ சேர்க்கிற சாவது தெரியுமா? நான் எத்தனையோ பேர் தலையில கை வச்சு ஜோம் பண்ணாலும் கையை எடுத்துட்டு சொல்லிடுவேன், கெட் அவுட், போயா, உனக்கு ஜோம் பண்ண முடியாது, நீ இன்னொரு மனைவியோட தப்ப வாழ்ற, கெட் அவுட். தைரியமா சொல்லியிருக்கேன் பல பேருக்கு. நீ உன் பிள்ளைக்கு துரோகம் பண்ற, உன் பிள்ளைக்கு சாபத்தை சேர்த்து வைக்க, உன் பிள்ளைக்கு அநியாயத்தை சேர்த்து வைக்க. தெரியுமா உனக்கு? குடும்ப உறவு என்பது தேவன் பரிசுத்தமாய் கொடுத்தது. இன்னைக்கு நல்லா இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பாவம் உன் வீட்டு வாசப்படியில படுத்துரும். தெரியுமா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத குடும்பம் நிறைய. எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டாலும் பாவம் செய்யக்கூடாது. இதான் முக்கியங்க பைபிள்ல. பாவம் செய்யக்கூடாது. இல்ல கெடுத்து குட்டிச்சூர் ஆக்கி வச்சிருக்கோம் திருச்சபைகளை. கேட்டா நாங்க பெரிய வல்லமா ஆவிக்குரியவன், படிச்சிருக்கோம், எங்களுக்கு படிப்பு தெரியும், டிடி படிச்சிருக்கோம். இதெல்லாம் உங்ககிட்ட கடவுள்கிட்ட செல்லாதுங்க, ஆண்டவர்கிட்ட செல்லாது. வாசிங்க பாப்பா, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். ஆண்டவர் கொண்டு வரார் பாருங்க, இந்த குடும்ப உறவை செதச்சவன் திருச்சபைக்குள்ள எப்படி இருக்குன்னு கொண்டு வரார் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிக்க பார்ப்போம். கண்காணிப்பை விரும்புகிறவன், திருச்சபையில மெம்பரா இருக்கணும், ஐயர்வாளா இருக்கணும், அல்லது பேராயரா இருக்கணும், உயரமான பதவியில் இருக்கணும்னு சொல்ற எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரே வேர்டு எழுதியிருக்கான். இத தீத்துலயும் இருக்கு. கண்காணிப்பை விரும்புகிறவன் என்ன வேலை? நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஹலோ, ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. குற்றஞ்சாட்டப்படாதவனும் போதும் நினைக்க நிறைய இருக்கு, திட்ட வேண்டியிருக்கும். 2வது சப்ஜெக்ட் என்னதான் கொடுத்திருக்கிறான்? ஒரே மனைவியுடைய புருஷன். ஒரு ஐயருக்கு இருக்க வேண்டிய அலங்காரம் என்ன தெரியுமா? ஒரே மனைவியோட வாழ்றவனா இருக்கணும். இல்லைன்னா அந்த சபையில் உள்ள குடும்பம் நாசமாயிரும். நான் இதை எங்க வேணாலும் சொல்லுவேன். பிராக்டிக்கலா எத்தனையோ இடத்துல நான் இதை அனுபவிச்சுட்டேன். என் ஆண்டவரோட நான் முகமுகமா உட்கார்ந்து பேசிட்டேன் இந்த காரியங்களை. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏன் உங்க பிள்ளைகள் கல்யாணம் கட்டி வாழ மாட்டேங்குது? டிவோர்ஸ். எதுக்கு அமெரிக்கால டிவோர்ஸ்? எத்தனை மனைவியோடு வாழ நான் பிரசங்கம் பண்ண சபையில் சொன்னா கேட்கல. இன்னைக்கு முடிவு என்ன? கல்யாணமே நடக்க மாட்டேங்குது.
பாவத்தினுடைய விளைவை நம்ம தான் அனுபவிக்கணும், இன்னொருத்த அனுபவிக்க மாட்டான். பாவம் செய்வது நல்லா இருக்கும், பாவத்தின் விளைவு இந்த பூமியை ஆட்கொள்ளும். அன்னைக்கு கதறி புண்ணியம் இல்லை. அப்போ அன்பு இருக்கா நம்மகிட்ட? அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனை வந்துச்சு, ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேசினாரா? இப்ப லூக்கா 10 அதிகாரத்துக்கு போனோம். ஆண்டவர் பேசினாரா? ஒரு படியே பாக்கில என்ன ஆண்டவர் பேசினாரான்னு கேட்டேன். மரியாதை திட்டுனாரா? மார்த்தாள உள்ள வந்து உட்காருன்னு சொன்னாரா? நீங்க தான் சொல்லணும். நீங்க அவர் பிரசங்கம் தானே பண்ணிட்டு இருக்காரு, வெரண்டால நின்று பிரசங்கம் தானே பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன செய்திருக்கணும்? அவருக்கு இவ சட்டி தூக்கி பெட்டியில் அடிக்கிறது தெரியுமா தெரியாதா? அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க இந்த மாதிரி இந்த சம்பவத்தை படிச்சுலாம் தான் பயம் வரும். இப்போ ஆண்டவரே குவாய்ட்டா உட்காந்துருக்காரு. உனக்கு எது முக்கியத்துவம்னு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்? என்ன கூட்டு வந்தா எனக்கு ஜூஸ் தர்றது முக்கியம் இல்லை, நான் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற வந்தவன். நான் யார் தெரியுமா? கடவுள், வசனம் சொல்ல வந்தவன். எனக்கு நீ சாப்பாடு தரன்னு அவசியம் இல்லை. திராட்சரசமே வண்ணம் வந்து என்ன செய்யும், டன்னு கணக்கில் உட்காந்து நான் குடிச்சிட்டு எழுதி போயிட்டு இருப்பேன். நான் கடவுள், இது கூட உனக்கு தெரியல. எனக்கு ஜூஸ் போடுறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கியா? எனக்கெல்லாம் உன்கிட்ட வந்து உட்காருன்னு சொல்ல முடியாது. என் டியூட்டியை நான் செய்யறேன், நீ வந்து உட்காருன்னு சொன்னாரு. ரெண்டாம் மணி அடித்தாலும் நாங்கள் 9:45 தான் கோயிலுக்கு வருவோம். அதுக்கு எவனும் மாற்ற முடியாது. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். ஏன்டா அன்றைக்கி யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, எப்பா எங்கள் திருச்சபையில் 2ஆம் மணி அடித்தோடனே சர்ச்சு நிரம்பிட்டுனா மதுரை ரசிக்கப்பட்டுருவோன்ட்டேன். தைரியமாக சொன்னேன். ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு அவர் கேட்டார், ஆனால் என்ன இவ்வளோ மோசமாக இருக்காங்க உங்கள் சபையார் அப்படின்னாரு. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டேன். வசனம் சொல்கிறது தான் போதகர் வேலை, சபையை கூட்டுறது தான் போதகர் வேலை. வந்து உட்கார்றது யார் வேலை? சபையார் வேலை. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து உட்கார்றது உன் வேலை. இப்ப என்ன பண்ணா வாசிங்க பாப்பா, லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க, 40ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன வந்துட்டு சத்தமோடு சொல்லணும், சத்தமோடு சொல்லணும். யாருக்கு வருத்தம் வந்துச்சு? அங்க இருக்கிற 16-15 பேர் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துல ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் இருக்காங்க. இங்க ஒண்ணு என்ன பண்ணுது? உனக்கு கோயில் வெறுக்கல, எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் எல்லா சபையிலும் சொல்லுவேன், நான் நரகத்துக்கு போறதுக்கு ரெடி இல்லை. 40 நாள் உபவாசம்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி உனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா கடவுள் சொன்னதை நான் செய்யணும். ஃபாஸ்டிங்கிறா இரு, 4 மணிக்கு எழும்பா எலும்பு, முழங்கால் போடுறியா போடு, அழுவியா அழு. எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டதான் நான் தப்பிப்பேன். நான் சொன்னது நீ செய்தியா தெரியுமா உங்களுக்கு? ஐயர் தொழில் எவ்வளவு கேவலமான தொழில் தெரியுமா உங்களுக்கு? உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பில்லை. யாக்கோபு 3 அதிகாரத்தில் உங்களில் அதிக ஆக்கன, உங்களுக்கு ஆக்கன தான், எங்களுக்கு அதிக ஆக்கன. ஏன்? ஒன்னையும் கெடுத்த, சபையாரும் கெடுத்த. இப்போ யோசிங்க, அன்பு ஏன் இழந்தோம்? வசனத்தை கேட்க மறந்தோம், தேவ சமூகத்தில் உட்கார்றத மறந்தோம், ஆலயத்தை மறந்தோம், பைபிள் வாசிக்கிறத மறந்தோம், பைபிள் சொல்லி கொடுக்கறத மறந்தோம். அன்பை இழந்து நிற்கும். ஏன்? அன்பை அவர் தான் தர முடியும், நீ தர முடியாது. என்ன நான் பாதுகாக்கணும்னா என்னால பாதுகாக்க முடியாது. என்னில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறவனாய் இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்றான். என்ன? மரணமோ வியாகுலமோ பயமோ திகிலோ இவை ஒன்றும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது. நான் அவரில் அன்பு கூறுகிறதுனால அல்ல, கிறிஸ்து என்னில் அன்பு கூறுகிறதுனாலே நான் முற்றிலும் ஜெயம் பெறுகிறவனாய் இருக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வராவிட்டால், ரட்சிப்பு எனக்குள் வராவிட்டால், என் குடும்பத்துக்குள் வராவிட்டால், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், ரட்சிப்பு இல்லாவிட்டால் ஒரு நாள் கதறணும்.
கதறிதான் ஆகணும். நன்றை புரிந்து கொள்ளுங்கள். வேதத்தை விட்டு விட்டோம், தூக்கி ஏறிறோம். நம்ம வேலை தான் நமக்கு பெருசு. ஆண்டவர் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பார் கொஞ்சம் யோசிங்க. நான் வந்திருக்கேன், என்கிட்ட சண்டைக்கு வர, என்கிட்ட சண்டைக்கு வர. ஒரு வார்த்தை ஊமையா போவானா ஜென்மத்துக்கு ஊமையா போயிடுவானே. அவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? அவர் அன்பை எப்படி காட்டுறாரு பாருங்க. இவன் சொல்றா, இவன் மரியாள்கிட்ட சண்டை இழுக்கா. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மார்த்தாளே. வார்த்தையை யூஸ் பண்றாரு, பேரை யூஸ் பண்றாரு. மார்த்தாளே, மார்த்தாளே, அநேக காரியத்தை குறித்து கவலைப்படுகிறாய், கலங்குகிறாய், அதனால உனக்கு வந்திருக்கிறது டென்ஷன். கவலை வந்துட்டா, கலக்கம் வந்துட்டா, சண்டை வீட்டுக்குள்ள வந்துடும். யோசிங்க. இந்த ரெண்டு இல்லாத ஆள் யாரெல்லாம்? ரெண்டு இல்லாத ஆள் யாரெல்லாம்? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 12:25. நல்ல பைபிளை படிச்சுக்கோங்க. ஹலோ, காலம் கடைசி. சாலமோன் தேவ வார்த்தை எழுதி வச்சிருக்கான். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை இருதயத்தை ஒடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். மகிழ்ச்சியாகட்டா ஹார்ட் அட்டாக் தான். ரத்தம் சுருங்கிரும், டீப்பு சுருங்கிரும். 10 நிமிஷம் போட்ட சண்டை 10 லட்சத்தை ஆஸ்பத்திரியில் கொடுக்க வச்சிரும். ஹலோ, புருஷங்கிட்ட 10 நிமிஷம் போட்ட சண்டை, பொண்டாட்டிய 10 நிமிஷம் அடிச்ச அடி, உன் பெஞ்சாதியை நேசிக்க முடியாம நீ போட்ட சண்டை உன் ஹார்ட்ல உள்ள அந்த டீப்பை சுருக்கிரும். அதான் எழுதியிருக்கான். மனுஷன் உள்ள இருதயத்தில் உள்ள கவலை ஹார்ட்டை ஒடுக்கும். இன்னைக்கு எழுதல, 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி போயிட்டான். 1700 மனைவியோட வாழ்ந்தவன். டென்ஷன் இருக்கா? இயேசுவை ஏற்றுக்கொள், மனம் திரும்பு, பாவத்தை அறிக்கையிடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். குடும்பத்தில் முதல்ல தேவை இயேசு. அவர் இருக்காரா உங்க வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு வந்துட்டாரா? நாங்க ஒரு வீடு விடா ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? போன உடனே அந்த வீட்டுக்கு என்ன சொல்லு? சமாதானம் சொல்லு அப்படின்னு சொல்றார். ஒரு வீட்டுக்கு போனா என்ன சொல்லு? சமாதானம் சொல்லு. சொன்ன உடனே நீ உனக்கு சந்தோஷம் வந்துடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீட்டுக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாகன்னு ஒரு ஐயர் சொல்லிடணும். வீடு சந்திக்க வரும்போது அதான் முதல் முக்கியம். நாங்கள் சத்தம் போட்டு சொல்லாலும் அமைதியாக மனசில் சொல்லுவேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுங்க, வாசிக்க பார்ப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 11, 12, 13. அதில் பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் பொழுதும் அவரிடத்தில் தங்கியிருங்கள். நல்ல பைபிளை படிச்சுக்கோங்க. ஆண்டவர் 12 சீடர்களுக்கும் கமாண்ட் பண்ணி அனுப்புறாரு. வீட்டுக்குள்ள போறியா? போ. உன்னை கூப்பிடுறானா ஜெபம் பண்ண? கிளம்பு. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். என்னது? என்னது? அந்த வீட்டில் என்ன இருக்கணும்? பாத்திரம் அழுக்கு இல்லாமல் இருக்கணும். இயேசு அங்க இருக்கணும். அங்க நீதி நேர்மை இருக்கணும். பாவம் இல்லாத வாழ்க்கை இருக்கணும். கடவுளாவது கூட இருக்கிறான்னு பாரு. ஒருவனாவது ரட்சிக்கப்பட்டிருக்கானா? 10 பேர் ஒரு வீட்டில் இருக்கான், ஒருத்தனாவது மனம் திரும்பி இருக்கானா? ஒருத்தனாவது ஜெபம் பண்றானா? எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? எங்க வீட்டில் நானும் எங்க அம்மாவும் மனம் திரும்பணும்.
எங்கள் அம்மா மனம் திரும்பினாங்க. அதுக்கப்புறம் நான் தான் மனம் திரும்பினேன். நான் அப்போவுமே 7 நாள் 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கேன். எத்தனையோ பிரச்சனை வரும். அத்தனை பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு கடைசியில் வந்து முடியும். எங்கள் அம்மா என்னை கெட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. ஏயா, நீ ஜெபம் பண்ணுறதுனால தான் உன் மேலே இப்படி தகராறு வருது, நல்ல ஜெபம் பண்ணியா. நடந்தது என்ன தெரியுமா? என் தம்பிக்கு மனம் திரும்புதல் இல்லை. நான் ரொம்ப அழுதேன். ஒரு நாள் உட்காந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்து ஒரு 4 மணி நேரம் அழுதேன். ஆண்டவரே, அவனுக்கு ஐடிக்கு இடம் கிடைக்கும்னாலும் அந்த பையனை மனம் திரும்பணும்னு அழுதேன். அவன் அன்னைக்கு மனம் திரும்பினான். இன்னைக்கு மிஷினரியாக போய் உட்காந்துட்டு இருக்கான். புரியுதா? என் கூட பிறந்த சகோதரனுக்கு ஒரு நாள் ராத்திரி மிட் நைட் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் 3 மணிக்கு என்னை எழுப்புறார். அவன் வீட்டுக்கு போலீஸ்காரங்க வரான். எங்கள் வீட்டுக்கு போலீஸ்காரன் வர மாதிரி தரிசனம் காமிக்கிறார். என்ன ஆண்டவரே, உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு போலீஸ்காரன் வரான் அப்படின்னார். நான் எங்கள் அம்மாட்ட போய், அம்மா நம்ம வீட்டில் யாரோ தப்பு பண்ணியிருக்காங்க, போலீஸ்காரன் வரான், காலேஜ் தரிசனம் பார்த்தேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறான்? நாங்கள் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் மீன் வாங்க போனோம். எங்கள் அம்மா என்னையை கூப்பிட்டாங்க. எங்கள் அண்ணன் வேலை முடிஞ்சு வாரான், கை கெட்டு போட்டு வாரான். நான் என்னடா கெட்டு போட்டுருக்கான்னு. உன் வேலையை பாருலண்ணா சொன்னேன். எது பிரச்சனையாடா அப்படின்னு. உன் வேலையை பாருன்னா உள்ளே போய் உட்காந்துட்டான். எங்கள் அம்மா எங்கள் அப்பா கேட்காங்க. ஒன்றும் இல்லை, நான் கீழே விழுந்துட்டேன் சைக்கிள்ன்ட்டான். சைக்கிள் நல்லா இருக்குது, அவன் சைக்கிளை தான் நான் தூக்கிட்டு போகிறேன் ஏரலுக்கு. மீன் வாங்க போகிறேன். அவன் கூட வேலை பார்க்குற கோசல் ராம்னு ஒரு அண்ணன் மங்களகுறிச்சி பாலத்தில் உட்காந்துட்டு எல்லாம் ஜபக்கமாக இருக்குவா அப்படின்னா. அண்ணன் எப்படி இருக்கான்னா? அண்ணன் கை ஒடிச்சு காலையில் நான் இப்போ வரும்போது தான் வந்தானே, நான் தான் கொண்டு விட்டேன்னா. என்ன விஷயம் ஒன்று? அவன் என்கிட்ட நடந்ததை பூரா சொல்லிட்டான். உங்கள் அண்ணனும் நானும் நேற்று பஸ்ஸில் ஒரு சின்ன தகராறு ஆகிட்டு கண்டக்டர்கிட்ட சண்டை எழுத்துட்டோம். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை திருப்பினோடனே நானும் கீழே குதித்தேன், அவனும் கீழே குதித்தான். நான் குதித்தேன், மண்ணில் தப்பிச்சிட்டேன். உங்கள் அண்ணன் மண்ணில் தான் குதித்தான், வண்டி நினச்சிட்டு அவன் உருண்டி விட்டுட்டு கை ஒடிஞ்சு வந்தாடா. நான் எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன், நாசரேத் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபைல் ஆகிட்டு, அப்பாவை போய் பார்க்க சொல்லு அப்படி. ஹலோ, என் ஆண்டவர் யார் தெரியுமா? என் ஆண்டவர் யார் தெரியுமா? நான் கேவலப்படுவதை விரும்பாதவர். இப்படி 100 கதை சொல்லுவேன் எங்கள் வீட்டில் நடந்ததுன்னா. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், வந்து மீன் வாங்கிட்டு வந்து. எங்கள் அப்பா உடனே நாசிரியத்தில் துரண்ணன் ஒரு அண்ணன், அவர் வைகோபால் சாமி கொடுத்துருந்தார், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர். அவருக்கு அடித்து அந்த பிரச்சனையை பேசி எழுதி வாங்கணும். புரியுதா? கைதட்டி ஒரு பாட்டு பாடுமா? இந்த உலகு சுவை தந்து போராடுதே, எனதுடலும் அதோ டிசைந்து சீராட்டுதே, தந்திரலகை சூழ நின்று வாதாடுதே, அந்த பாவியகம் நோயினில் வாடுதே. இயேசு நசரேயன் அதிபதியே, நரர் வீரர் என வந்த ரட்சகரே, இயேசு நசரேயன் அதிபதியே, கிருபையுடன் எந்தன் இதயத்தில் வாரும், கேடு பாடுகள் யாவையும் தீரும், பொறுமை நம்பிக்கை அன்பு போதவே தாரும், பொன்லோகமதில் என்னையும் சேரும், இயேசு நசரேயன் அதிபதியே. இயேசு யார் தெரியுமா? கேவலப்படக்கூட விரும்பாதவர். நீ மனிதனை கேவலப்படுத்த ட்ரை பண்ணலாம், நோ, முடியவே முடியாது. எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இதான் ஊழியக்காரன். இரட்டத்தனையான பலன் வரும். ஒரு நாள் வரும், தலை குனிந்து நிற்கும் போது நாங்கள் தலை நிமிர்ந்து நடப்போம். வேதம் அதைத்தான் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. காரணம் என்னால் இயேசு எங்களோடு இருக்கிறார். இயேசு எங்களோடு இருக்கிறார். புரியுதா? உங்க குடும்பம் வைக்கலாம் வாழணுமா? யாரை கூட்டிக்கிடுங்க. சத்தமே வர மாட்டேங்கி. இருக்காரா? இருக்காரா? கொஞ்சம் யோசிங்க. இருக்காரா?
இருந்ததுனால என்ன நடந்துச்சு? யோவான் 11 அதிகாரம் 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். யோவான் 11 அதிகாரத்துக்கு வாங்க. லாசரு சாக போகிறான். ஏசு எங்கே இருந்துக்கிட்டாரு? யோர்தானுக்கு அந்த பக்கம் இருந்துக்கிட்டார். இப்போ அழுகுறாங்க, எவ்வளவாய் நாங்கள் ஆண்டவரை நேசித்தோம். ஒருத்தன்ட்ட சொல்லி விடுறாங்க, ஓ நீர் நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறாங்க. அவர் பதில் சொல்லி விடலை. அவர் சொல்லிக்கலாம்ல, 4 நாள் கழித்து வருவேன், செத்த பிறகு உயிரோட சொல்லலாம்ல. அவர் சொல்லவே மாட்டாருங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கு சில நேரம் வேதனை பெருகும், கல்லறைக்குள்ள போற வரைக்கும் பிரச்சனை வரும். நான் இன்னைக்கு காலையில் என்ன தியானம் பண்ண தெரியுமா? டே இனி லாசரு வரமாட்டான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உனக்கு பிரச்சனை வரும். இனி இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை, இனி இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உனக்கு பிரச்சனை வரும். டோன்ட் வரி, பயப்படாத. நான் யார் தெரியுமா? இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லி விடல. 4 நாள் கழிச்சு அங்க என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க நல்லா பார்த்தீங்களா? எனக்கு சிரிப்பா இருக்கும். அதில் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்களா? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அங்கே சொல்றாரு, எப்போ நான் லாசர் உயிரோடு எழுப்ப போறேன்றார். நான் லாசர் வீட்டுக்கு போறேங்காரு. அங்கே தோமா சொல்றான், நாம அவரோட வாசிங்க 16. அப்ப லாசர் மரித்தது எங்க வரைக்கும் போயிட்டு நியூஸ், யோர்தானுக்கு அந்த பக்கம் வரைக்கும் போயிட்டு, நாமும் சாவ போவோன்றான். நாம அவரோட போய் சாவ போவோன்றான். இதாண்டா உலகம். உன் குடும்பத்தில் பிரச்சனையா? நான் தான் சொன்னேன் இந்த பொண்ணை கெட்டாதேன்னு சொல்லுவான். நான் சொல்லிட்டேன், இந்த காலத்தில் விஷம் உள்ளவன் நிறைய பேர். நான் தான் உன்ட்ட சொன்னல இந்த பொண்ணை கெட்டாதுன்னு அன்னைக்கே சொன்னேன்ல, நீ கெட்டினதுனால இப்போ மாட்டிக்கிட்டாமா, இனி விளங்கவே மாட்டாமா. இதுக்கு ஆன்சர் பண்ணாதான் யாரை பாரு? இயேசுவை பாரு. அங்கே தோமா சொல்கிறான், செத்து போவோன்றான். ஆண்டவர் அவனுக்கெல்லாம் செவி கொடுக்கல. அவர் பாட்டு நடந்து வந்துட்டே இருக்காரு. இப்போ அவனை எங்கே வச்சின்னு கேட்டார். இப்பவும் மார்த்தாள் என்ன தான் சொன்னா தெரியுமா? ஏன்னா நிறைய இருக்கு அவளை பற்றி, நான் உன்னை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இப்பவும் மார்த்தாள் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே 4 நாள் ஆயிட்டே நாருமேன்னா. அவர் கல்லை புரட்டி போடுங்கன்னாரு. இவளுக்கு இன்னும் என்ன வரல? விசுவாசம். மரியாள் அமைதியாக உட்காந்துருக்கா. நீ தேவ பாதத்தில் இருந்தா, நீ தேவனோட இருந்தா, இயேசு உன் மூலமா செத்தவனையும் உயிரோடு எழுப்பார். உன் குடும்பத்தில் யார் ஒன்னால் யாரால பிரச்சனையோ அவனை திருத்துவார். நீ இயேசுவோட வாழாம உன் இஷ்டப்படி வாழ்ந்தீன்னா, நீ மார்த்தாளா இருந்தீன்னா நாருன்னு சொல்லிட்டு இருப்ப. என் மருமவா சரியில்லை, என் மகன் சரியில்லை, என் புருஷன் சரியில்லைன்னு நாத்திக்கிட்டே இருப்பா குடும்பத்தை. அதான் எழுதியிருக்கு. அவர் என்ன சொன்னாரு? லாசருவே வெளியே வா. இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா? 12 அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ இந்த மரியாதை பற்றி நான் ஒரு சம்பவம், அது 2 நிமிஷத்தில் முடிச்சிடும். இப்போ 12 அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ இயேசு சாக போறாரு. பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னால் மரியாதை என்ன பண்ணுறா? நலத மண்ணு தைலத்தை சேர்க்கிறா. என்ன பண்ணுறா தெரியுமா? நேரே வந்தா, இயேசு உட்கார்ந்துருந்த இடத்துக்கு வந்தா, வந்து என்ன பண்ணா? பைலத்தை உடைச்சா. யார் தலையில் ஊத்துனா? இயேசு தலையில் ஊத்தினவன அவர் சொன்னாரு, நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமா. யாருக்கு முன்னோடியா மாறிட்டா? இயேசு கிறிஸ்துனுடைய வருங்காலத்துக்கு முன்னோடி யாரு? இந்த மரியாள். உங்க வீட்டில் இயேசுவை சொல்ற அளவுக்கு இருக்கீங்களா? இந்த மரியாதை போல கொஞ்சம் யோசிங்க. இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா யாராவது பார்ப்பாங்களா? இந்த வீட்டில் இயேசு இருக்காருன்னு சொல்லுவாங்களா? தேவ பாதத்தில் அமர்ந்தவள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாள். இதுக்கு தான் சபை, இதுக்கு தான் குடும்பம். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? மனம் திரும்பி இருக்கீங்களா? கோயிலுக்கெல்லாம் வரலாங்க. தண்டனை வரும்போது துன்மார்க்கனுக்கு எப்படி வருதான்னு அப்போ தான் நமக்கு வரும்.
அன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அழுதெல்லாம் புண்ணியம் இல்லை. அன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிட்டா செபக்குமார் சொன்னா நீ கேட்கல, கெட் அவுட் அப்படிம்பாரு. அதான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். நான் பணம் உலகத்தை அழிச்சிரும், ஒன்றை அழிச்சிரும். நீ சம்பாதிச்சிருக்கிற பணம் உன்னால் எடுத்து செலவழிக்க முடியாத காலம் வரப்போகுது. யாக்கோபு 5 அதிகாரம், பணக்காரர்களே ஐஸ்வர்யவான்களே அலறி அழுங்கள், ஏன் உங்க தங்கம் துருபிடிக்கும், துருபிடிக்கும். பணத்துக்காக ஓடுறியா? அலறி புண்ணியம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள், மனம் திரும்பு, மனைவிக்கு துரோகம் பண்ணாத, பிள்ளைகளுக்கு சாபம் சேர்த்து வைக்காத. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார். கண்களை மூடுவோமா, தலை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என் வாழ்வு எப்படி இருக்கிறது? என்றைக்காவது ஒரு நாள் நான் ஜெபம் பண்றேனா? என் குடும்பம் மனம் திரும்பன்னு என்னைக்காவது நான் கண்ணீர் வடிச்சிருக்கேனா? என் குடும்பத்தில் இயேசு இல்ல, கேட்கறதுக்கு லேசா இருக்கும். இயேசு இல்ல, எனக்கு நல்லா தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் இயேசுவே என்னை என் குடும்பத்தை ரட்சியும் நான் ஜெபம் பண்ணிருக்கேனா? இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய ரட்சணிய நாள். கிருபை நிறைந்த ஆண்டவரே, குடும்பத்துக்கு தேவை நீர். நீர் இல்லாமல் குடும்பம் அழிந்து போகும் ஆண்டவரே. நீர் இல்லாவிட்டால் நாங்கள் கூறின சமாதானம் எங்களோடு திரும்பி வந்துவிடும். பணம் இருக்கும், படிப்பு இருக்கும், அறிவு இருக்கும். ஒரு ஊழியக்காரன் போய் இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொன்னால், நீர் அந்த வீட்டுக்குள் இல்லை என்றால், சமாதானமும் சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவும் ஊழியக்காரனோடு வெளியே வந்து விடுவீர் என்று மத்தேயு 10 அதிகாரத்தில் சொன்னதை நினைத்தாவது மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் திருச்சபை மனம் திரும்புவதற்கு இது காலம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்க பலன் தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சாபம் சேர்த்து வைக்காதபடி காத்துக்கொள்ளும். எங்களை எல்லாரையும் ரட்சியும், மனம் திரும்புதலை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.